நிறைய பேர் கேட்குற காமன் கொஸ்டின் என்னன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் கிரேட் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ண நான் எத்தனை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் ரீசென்ட்லி நான் ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்ணேன். அவர் 30,000 rupees பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அக்ராஸ் 22 டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஒன்று பர்ஃபார்ம் பண்ணலனாலுமே இன்னொன்று சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. இது கேட்க லாஜிக்கலாக இருக்கலாம், பட் இது நிஜமாலே உண்மையா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா இந்த வீடியோவில் நான் அன்கவர் பண்ணலாம் ட்ரூத்தை. ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ டைவர்சிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஆக்சுவலி பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ண டிஃபிகல்ட்டி இருக்கும், டாப் பர்ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தே நமக்கு வாட்டர் டவுன் கெயின்ஸ் தான் கிடைக்கும், அண்ட் ரீபேலன்ஸ் பண்ணும் போதும் கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். ஸோ நம்ம ஒரு சேயிங் இருக்கும்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அந்த மாதிரி தான். ஸோ எது ஐடியல் நம்பர்? ஒரு சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாத மாதிரி இந்த ஆன்சருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு குட் தம்ப் ரூல் என்னன்னா, ஒரு ஃபினான்ஷியல் கோலுக்கு 2 ஃபண்ட் வந்து இஸ் யூஸ்வலி இனஃப். நீங்க மல்டிபிள் கோல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, எமர்ஜென்சி, எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட்னா கூட மொத்தமாகவே ஒரு 8 to 10 ஃபண்ட்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லலாம். இது இன்னும் பிரேக் டவுன் நம்ம எப்படி பண்ணலாம்னா 2 கேட்டகரியில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பேஸ் பண்ணி, தென் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து நம்ம வந்து இன்டெப்த்தாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். இப்போ சப்போஸ் உங்களோட டைம் ஹாரிசான் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஜஸ்ட் 1 year வரைக்கும், அப்போனா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்காக நீங்கள் 1 year வரைக்கும் இந்த மாதிரி அமௌண்ட் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சஜஸ்டட் ஃபண்ட் டைப் வந்து லிக்விட் இல்லைனா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா 1 to 3 years ஒரு வெக்கேஷனுக்கோ இல்லை ஒரு டவுன் பேமெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சஜஸ்டட் ஃபண்ட் டைப் பேங்கிங் அண்ட் PSU இல்லைனா கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ். இல்லை ட்ராவல் பண்ணணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இதுக்காக ஒரு 3 to 5 years கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சஜஸ்டட் ஃபண்ட் டைப் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லைனா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட். இல்லைனா என் சைல்டோட எஜுகேஷனுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 5 to 8 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி அசெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஓவர் 8 yearsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது உங்கள் ரிட்டையர்மெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கோல் எப்போ ரைட் ஃபண்ட் கேட்டகரியோட அலைன் ஆகியிருக்கோ அப்போதான் அந்த ரிஸ்க் அண்ட் growthக்கான பர்ஃபெக்ட் பேலன்ஸை உங்களால் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இப்போ SIP அமௌண்ட் வச்சு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் ஈச் மந்த் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றத பொறுத்தும் நீங்கள் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வச்சிருக்கணுன்றது இம்பாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் மந்த்லி SIP டோட்டலாக 15,000 rupeesனா ஒரு 3 ஃபண்ட்ஸ் ஐடியலி நீங்கள் வச்சிருக்கலாம். எக்ஸாம்பிள் 5,000 பர்க்கே ஒரு ஃபண்ட்க்கு நீங்கள் அலோகேட் பண்ணலாம். இதே 30,000 rupees மந்த்லி SIP போடுறீங்க அப்படின்னா ஐடியல் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் 4 to 5 ஃபண்ட்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளாக அலோகேட் வந்து 6,000 to 7,500 rupees வரைக்கும் பர் ஃபண்ட் நீங்கள் அலோகேட் பண்ணலாம். இதே மந்த்லி 50,000 ப்ளஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியல் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் 5 to 6 ஃபண்ட். ஸோ பர் ஃபண்ட்க்கு நீங்கள் 8,000லேருந்து 10,000 வரைக்கும் அலோகேட் பண்ணலாம். ஆனால் ஒரு 1000 ரூபாய், அதாவது 1,000 rupees 15 டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்றது நாட் ஐடியல். ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் பெருசாக வராது, அண்ட் இதை ட்ராக் பண்ணுறது ஒரு நைட்மேர் மாதிரி ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் கெயின்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல்லான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஒரு ஃபண்டில் டூ மச் மணி பார்க் பண்ணாதீங்க, ஏன்னா பெஸ்ட் ஃபண்ட் கூட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. இன்னொன்று, டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஹவுசஸ் AMCs அக்ராஸாக டைவர்சிஃபை பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் பயாஸோ இல்லை ஒரு AMC பண்ணுற அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து இருக்கிற ரிஸ்க்கை இது ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் அதோட ஹையர் ரிட்டர்ன் பொட்டன்ஷியலுக்காக ப்ரிஃபர் பண்ணுங்க. பட் உங்களால் அது ரிசர்ச் பண்ணி ட்ராக் பண்ண முடியும்னா அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா இது லோ காஸ்ட் அண்ட் கன்சிஸ்டண்டாக மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அண்ட் செக்டார் இல்லை திமேட்டிக் ஃபண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க அன்லஸ் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ட்ரூலி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. லாங் ஹோல்டிங் பீரியட்ஸ்க்கு நீங்கள் ரெடினா இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைனா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லா நியூ ஃபண்ட் லான்ச்சுக்குமே நோ சொல்ல பழகுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த ஃபண்ட் வந்து அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள்ஸ் கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ நீங்கள் அதில் இன்வெஸ்டடாக கமிட்டடாக இருக்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு லாங் டேர்மில் இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு ரிசல்ட் காட்டும். அண்ட் எப்போ உங்கள் இன்கம் ரைஸ் ஆகுதோ அப்போ உங்கள் SIPயுமே டாப் அப் பண்ணுங்கள் இந்த சேம் குட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ். ஸோ இன்னும் அதிக ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு எந்த ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதோ ஆல்ரெடி அதுலேயே நீங்கள் டாப் அப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் அதிக ஃபண்ட் ஏதோ ட்ரேடிங் கார்டு மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணுறது அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த நியூ
நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ், அதாவது NFOலாம் ஜம்ப் பண்ணுவாங்க சீக்கிரமாகவே. ஏன்னா அது ரொம்ப ஷைனியாக எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு பண்ணுவாங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களே நீங்களே கேளுங்க, இந்த ஃபண்டில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சிமிலர் ஃபண்ட் கேட்டகரி நான் வந்து வச்சுருக்கேனா, இல்லை இந்த ஃபண்டில் ஏதாவது யூனிக் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, இல்லை இதே மாதிரி ஆல்ரெடி ஸ்ட்ராங் வெல் ரேட்டட் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, இதே தான் அதுவும் வந்து பண்ணி கொடுக்குதா அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி ஆன்சர் நோ அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு எது ஒர்க் ஆகுதோ அது கூடயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். பட் நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சிம்பிள் லோ ஸ்ட்ரெஸ் 3 ஃபண்ட் காம்போ இருக்குது. அதாவது லார்ஜ் கேப் ஃபண்ட், இது ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைனாமிக் அலோகேஷன் அக்ராஸ் மார்க்கெட் கேப்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். டெப் ஃபண்ட் வந்து ஃபார் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் அண்ட் லோவர் வாலட்டிலிட்டிக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த செட்டப்பில் உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன், க்ரோத் ப்ளஸ் சேஃப்டி மூணுமே கிடைக்குது வித்தவுட் பீங் ஓவர்வெல்மிங். அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் இன்கம் க்ரோ ஆக உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கிராஜுவலி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ரேண்டம்லி கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்கலி. அண்ட் நம்மளே இன்வெஸ்ட் பண்ணுறது கூல் தான். பட் உண்மை என்னென்னா ஒரு குட் மியூச்சுவல் ஃபண்ட் பிளானிங் அப்படின்றது நீங்கள் ஒரு பிளாகில் பார்க்குற டாப் 5 ஃபண்ட்ஸாக பிக் பண்ணுறது கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிளியர் ஃபினான்ஷியல் கோல்ஸை அவங்க டிஃபைன் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் மேட்ச் ஆகிறது மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டூப்ளிகேஷன் மெஸ்ஸி போர்ட்ஃபோலியோஸை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் டேக்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே ஆப்டிமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மார்க்கெட் லைஃப் கூட சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் CFPயை ஒரு பர்சனல் வெல்த் GPS மாதிரி யோசிச்சுக்கோங்க. உங்கள் டெஸ்டினேஷனை நீங்கள் தனியாக கூட போய் அடையலாம். ஆனால் கைடன்ஸோட போனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக, ஸ்மூத்தராக, லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இந்த ஜேர்னியில் நீங்கள் போய் அடையலாம். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன? எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் ஆக்சுவலி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கணும்? ஐடியலி 8 to 10 ஃபண்ட்ஸ் வந்து மோர் தென் எனஃப். அண்ட் கோல் பேஸ்டாக வச்சுருங்க. ஸோ லோ மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஈஸி டு மானிட்டர். அண்ட் பீரியாடிக்லி ரெவ்யூ பண்ணி எது வேணாமோ அதை ட்ரிம் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனியாக மேனேஜ் பண்ணனா கண்டிப்பாக ஒரு CFPட்ட கன்சல்ட் பண்ண ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்வெஸ்டிங்ன்றது யார் அதிக ஃபண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்றது கிடையாது, யார் ரைட் ஃபண்ட்ஸை வச்சுருக்காங்கன்றது தான். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை டீக்ளட்டர் பண்ணவும் ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணவும் உங்களுக்கு ஹெல்ப் தேவையா? அப்போது எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ப்ராக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.